தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமான மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 32வது வாக்கியம். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை, மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். நாம் பார்க்கின்றோம், தெய்வம் மக்கள் சாடுவதை நாம் பார்க்கின்றோம். கீழ்ப்படுதலுக்கு எதிராக நாம் போய் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்பாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கத்தோலிக்கர்களாக இருக்கிற நீயும் நானும், இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டிய நீங்களும் நானும் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தாமல் ஏனோ தானும் சடங்கு முறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் மற்றவர்கள் அல்லாதவர்கள், கத்தோலிக்கர் அல்லாதவர்கள், விசுவாச வாழ்க்கை வாழாதவர்கள் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து கொண்டு அவர்கள் கடந்து வருகிறார்கள், கிருபைகளை பெற்றுக்கொண்டு போகிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு தெய்வம் நன்மையை கொடுத்தார் என்றால் எனக்கும் தெய்வம் நன்மை தருவார் என்ற நம்பிக்கை அங்கு வருவதில்லை. நாம் அதை உணர்வதில்லை. மாறாக நாம் குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஏன் ஆண்டவரை எனக்கு கிடைக்கவில்லை, ஏன் ஆண்டவரை கிடைக்கவில்லை என்று தான் பார்க்கிறோமே ஒழிய நம்முடைய இயலாமையை நாம் பார்க்கிறோமே ஒழிய வேறதில்லை. இறைவன் எல்லோருக்கும் தெய்வம் என்பதை நாம் மறந்துவிடுகின்றோம். எனக்கு மட்டும் கடவுள் அல்ல, இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் இறைவன் கடவுளாக இருக்கின்றார். அப்படி என்றால் மற்றவர்களுக்கு தெய்வம் நன்மையை கொடுக்கிறார் என்றால் அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் வாழ்கிறவர்கள், கத்தோலிக்கர் அல்லாதவர்களுக்கே தெய்வம் நன்மையை செய்து கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இது அவர் அருகில் இருக்கிற நாம் தினந்தோறும் நான் அவருடைய வார்த்தையை கேட்கின்ற நான் தினந்தோறும் அப்பபடியும் ரசபடியும் வருகின்ற அந்த அவர் இயேசுவை நான் உட்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக எனக்கும் தெய்வம் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அங்குதான் இயேசு வேதனைப்படுவதை நாம் பார்க்கிறோம். பண்பாந்திலே சிந்தித்து பார்ப்போம், இறைவனில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, அவர்களுக்கும் நீ நன்மையை கொடுக்கிறீர் என்றால் நிச்சயமாக எனக்கும் நீ நன்மையை தருவீர். நான் அவர்கள் மேல் நம்பி அவர்கள் எவ்வாறு உண்மையில் உன்னை தேடி வந்தார்களோ அதே போல் நானும் உன்னை தேடி வர, ஆத்மாத்தம் உன்னை தேடி வர, உன்னை ஏற்றுக்கொள்ள மன பக்குவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு விசேஷமாக நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, இன்னும் நான் மனம் மாறாமல் நம்பிக்கை கொள்ளாமல் நான் வாழ்கின்றேன். அதை அனைத்தையும் பாடலை விட்டு விடுகின்றேன். உரிமை உள்ள மகனாக மகளாக நான் ஓடி வருகின்றேன். என் மேல் இரக்கம் வையும். அம்மா மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.